ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கட்டப்பை தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம எங்கேயாவது ட்ரெஸ் எடுக்க போகிறப்ப அங்கே கட்டப்பை வந்துட்டு கொடுக்கல அப்படின்னு சண்டைலாம் வளர்ப்போம். நானும் அந்த மாதிரிலாம் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதே விஷயத்த நம்ம செய்யும்போது அதில் இருக்கிற கஷ்டம் இப்போ தான் தெரியுது. நமக்கு பீசஸ் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சைடில் 2 பீசஸ், அப்புறம் 2 குச்சி கட்டப்பைக்கு பிடிப்போம் இல்லையா, அந்த ஹேண்டில் கட் பண்ணி வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த புடி போடுற இடத்துக்கிட்ட 2 தையல், அதுக்கப்புறம் குச்சி வைக்கிறதுக்கு ஒரு 2 தையல். ஒரு கட்டப்பை தைக்கிறதுக்கு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு மோட்டார் மிஷின் கிடையாது, பெடல் மிஷின் தான். எனக்கு வந்துட்டு டைலரிங் வந்து ஃபுல் டைம் இல்லை, எப்படி சொல்கிறது, மளிகை கடை மெயின்னு. அப்புறம் ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்றதுனால பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு வந்துட்டு 50 கட்டப்பை வரைக்கும் தைச்சோம்னா காலெல்லாம் வந்து நல்லா வீங்கிக்குது. ஒரு பைக்கு 3 ரூபா கொடுப்பாங்க நமக்கு. ஆனாலும் வந்துட்டு இதுவும் ஒரு வேலை மாதிரி தானே. நம்ம மார்னிங் எழுந்திரிச்சி எதுவும் எக்ஸசைஸ் பண்ண முடியறதில்ல, பசங்க கடை எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுனால என்னால். ஸோ இது நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். நம்மளுடைய தை அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டைட்டன் ஆகும் நம்ம ஸ்டிச் பண்ண பெடல் பண்ண. இப்போ பாருங்கள், 2 சைடும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணுறேன். 3 ரூபா ஒரு 10 நிமிஷமாக ஒரு வேலையை செஞ்சு அதுக்கு 3 ரூபா வாங்குறது ரொம்பவே கம்மி தான். ஆனாலும் இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால இதை செய்கிறேன் நான். கடையில் இருக்கும்போது மதிய டைம்லலாம் கடைக்கு அதிகமாக ஆள் வரமாட்டாங்க. அந்த டைம் வந்துட்டு நம்ம சும்மா உட்காந்துருக்கிறதோட இந்த வேலை செய்யலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் 10 ரூபா கிடைச்சாலும் அது நமக்கு லாபம்தான். நம்மளோட உடல் உழைப்புக்கான வருமானம் ரொம்ப கம்மி. பிடிச்சது அப்படின்றதுனால நான் செய்கிறேன். இதே நம்ம ஆர்டர் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு லாபம் நிற்கும். அதையும் யோசிச்சுட்டு சொல்லி வச்சுருக்கேன், ஆர்டர்ஸ் வந்தாலும் செய்கிறதுக்கு. இப்போதைக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாதத்துக்கு ஒரு 1500 வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ண முடியாது. யாரும் நம்ம வந்துட்டு சொல்கிறத நம்பி இன்னொருத்தவங்க செய்யலாம் இல்லையா. ஸோ யாரும் ஏமாத்துகிற மாதிரி செய்யக்கூடாது. எனக்கு கடையோடு சேர்த்து மந்த் எண்டில் இந்த அமௌண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணம் எவ்வளோ வந்தாலும் அதுக்கு நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு கஷ்டம்தான். எவ்வளோ சேலரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம கையில் பணம் இருக்காது. பார்த்து தான் செலவு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு ரூபானாலும் நமக்கு ஒரு ரூபாயாக சேர்த்தா தான் அது 1000 ரூபாயா ஆகும். ஒரே நாள் 1000 ரூபா வந்துடாது. மாதம் ஃபுல்லாக தைச்சி மாதம் கடைசியில் நமக்கு ஒரு அர்ஜென்ட் தேவைக்கு இந்த பணம் யூஸ் ஆகும்போது இது பெனிஃபிட்ஸ் தானே. ஸோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 1 மந்த்தாக செய்கிறேன் இந்த வேலை. இந்த பாருங்கள், குச்சி வச்சு ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். சிம்பிளான வேலை. ஆனால் என்ன அப்படின்னா, கால் முட்டி வலி இருக்கிறவங்களெலாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன், கண் கை கால் எல்லாமே ஒரே நேரத்தில் வேலை செய்கிறது தான் தையல் வேலை. ப்ளவுஸும் தைச்சி கொடுத்துட்ருக்கேன், ஆரி ஒர்க்கும் போட்டு கொடுத்துட்ருக்கேன், மளிகை கடையும் பார்த்துட்ருக்கேன். கூடவே நான் பெற்ற 2 தங்கத்தையும் பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ வேலைக்கு நடுவில் நம்மளால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுதோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். நான் கையில் போட்டிருக்க பேங்கிள்ஸ் நம்மக்கிட்ட கடையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திருவண்ணாமலை கல் வளையல், மெரூன், க்ரீன், அதுக்கப்புறம் கல்யாண வளையல்னு சொல்கிற கோல்டு கலர். இப்போதைக்கு இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. 2.6, 2.4 சைஸு. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கட்டப்பையோட ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டியாக தெர்மாக்கோல்லாம் வச்சு நான் அனுப்பி விடுவேன். ஒரு செட்டு 60 ருபீஸ், கோல்டு கலர் மட்டும் 90 ருபீஸ். எத்தனை செட்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி தைச்சது 10 கட்டப்பை, அதுக்கப்புறம் சாதா துணிப்பை வந்து ஒரு 25 பீஸ் தைச்சிருக்கேன். மார்னிங்லேருந்து இதை கொடுத்துட்டு நாளைக்கு வேறு பேக் வாங்கிட்டு வருவேன். அதை வந்து நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி உழைக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உழைப்போம். Thank you friends. Good night.